இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சமே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அதற்கான ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் வந்த அந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான். எஸ், இட்ஸ் அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு, ஃப்ளெமிங் தொல்லை இனிமேல் சிஎஸ்கேக்கு இல்லை. ரீசெண்டாக எம்எல்சி லீக் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் மிட் ஆஃப் த சீசன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரிக்பஸ்லேயே ஒரு அப்டேட் வந்துச்சு, ஸ்டீவன் ஃப்ளெமிங் தான் சிஎஸ்கேல நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டினியூ பண்ணுவாருன்ற மாதிரி. பட் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எம்எல்சியில் டிஎஸ்கேவால் குவாலிஃபை ஆக முடியல. இந்த சீசன் அவங்க பாட்டம் ஆஃப் த டேபிளில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அதோட ரியாக்ஷனாக கூட ஃப்ளெமிங்கோட இந்த ரிலீஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வருது. நிறைய செட் ஆஃப் ஃபேன்ஸ் இதை ரொம்பவே கொண்டாடுறாங்க. பட் சில செட் ஆஃப் ஃபேன்ஸ் அவரோட இந்த 18 இயர்ஸ் ஜேர்னியில் சிஎஸ்கேக்கு நடந்த நிறைய நல்ல விஷயங்களையும் ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் அ கோச்சா 5 IPL டிராஃபி வச்சிருக்கிறது நம்மளோட ஃப்ளெமிங் மட்டும்தான். சிஎஸ்கேக்கு மட்டும் ஓவராலாக 7 கப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட IPL ஸ்டார்ட் ஆன 2008 இருந்து 2026 வரைக்கும் சிஎஸ்கே கூட தான் இருக்கிறாரு. ஆஸ் அ பிளேயராகவும் இனிஷியல் சீசனில் விளையாடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே கோச்சா ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஹெட் கோச்சா சிஎஸ்கேக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு உங்களோட தாட்ஸ் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே நியூஸும் டே பை டே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. இது ரிலேட்டடான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஏதாட்டும் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காகவே அப்டேட் கொடுப்போம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.